அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, ஏப்ரல் 25, 2023 தூத்துக்குடி மாவட்டம் மூராம் நகரை சார்ந்த மூரம்பட்டியை சார்ந்த கிராம நிர்வாக அலுவலகர் லூர்து பிரான்சிஸ் சேவியருக்கு அது வாடிக்கையான நாளாக அமையவில்லை. அலுவலகத்திற்கு செல்கிறார், கோப்புகளை புரட்டுகிறார். சரியாக மணி 12:30 தந்தைக்கு உணவு கொடுப்பதற்கு இயேசுவடியான் மார்ஷல் என்கின்ற அவருடைய மகனும் வருகிறார். தந்தையை பார்ப்பதற்குள்ளாக ஒரு 3 பேர் கும்பல் உள்ளே வருகிறது. லூர்து பிரான்சிஸ் சேவியரை சரமாரியாக வெட்டுகின்றார்கள். அனைத்து ஊடகங்களும் இதை ஒளிபரப்புகின்றன. உடனடியாக தமிழக அரசு அறிவிக்கின்றது, அவருக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது என்று. அது மாவட்டத்தினுடைய கலெக்டர் செந்தில்குமார் விரைகிறார், நிலத்தை களத்தை ஆய்வு செய்கிறார், செய்தியாளரிடம் அறிவிக்கிறார். ஒரு நேர்மையாக உண்மையாக அரசிற்காக உழைத்த இந்த கிராம நிர்வாக அலுவலகரை மணல் மாஃபியா தாமிரபரணி ஆற்றிலே சட்டத்திற்கு புறம்பாக மணலை கொள்ளையடித்த கும்பலை தட்டி கேட்ட குற்றத்திற்காக இந்த அரசு பணியாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு அறிக்கை விடுகிறார். அன்புக்குரியவர்கள், அவருடைய வயது இறக்கின்ற பொழுது 58. ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறுகின்ற வயதை எட்டிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அலுவலராக அவர் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு எரேமியா ஆண்டவரிடம் கதறுகிறாரே, ஆண்டவரே, நான் உன்னுடைய செய்திகளை தானே அறிவித்தேன், நீர் எனக்கு கொடுத்த வாக்கைத்தானே அறிவித்தேன், நான் நல்லதை தானே இந்த மக்களுக்கு சொன்னேன், எனக்கு எதிராக ஏன் இவர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள், நீர் இவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனையை நான் பார்க்க வேண்டாம் என்று எரேமியா இறைவாக்கினர் கதறுகின்ற வாசகம் இன்றைய முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே முதல் வாசகமே இவ்வாறாக துவங்குகின்றது. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்திலே இயேசுவை அடிக்க அவர்கள் கற்களை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். வீதியிலே சிலுவை பாதை நடந்துவிட்டு ஆசுவாசமாய் அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் மீது எரியப்படுகின்ற கல்லும், எரேமியாவின் மீது எரியப்பட்ட சொல்லும், பிரான்சிஸ் சேவியரின் மீது லூர்து பிரான்சிஸ் சேவியரின் மீது வீசப்பட்ட அருவாள் வெட்டும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? அன்புக்குரியவர்களே, எங்கு நீதியோடு ஒரு மனிதன் கடவுளின் விழுமியங்களை வாழ்வாக்க விரும்புகிறானோ அவனுக்கு கிடைப்பு இருப்பது ஒன்று கடும் சொல்லாக இருக்க வேண்டும், அல்லது எரியப்பட்ட கல்லாக இருக்க வேண்டும், அல்லது விழுகின்ற வெட்டாக இருக்க வேண்டும். இவை 3ம் உங்களுக்கும் எனக்கும் நிகழவில்லை என்றால் நாம் நிச்சயமாக நற்செய்தியின்படி நம் வாழ்வை வாழவில்லை என்பதை கசப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கொலை செய்யப்பட்ட அந்த உண்மையான ஊழியர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வீதியிலே நிகழ்த்தப்பட்ட அந்த சிலுவை பாதையை எத்தனை பேர் கண்டிருப்பார்கள்? நம் பிள்ளைகள் ஒவ்வொரு தளத்திலும் இயேசுவாய், அன்னிமரியாளாய், சீமோனாய், எருசலேம் நகர பெண்களாய், அல்லது தலைமை குருக்களாய், சிலுவையில் அறைந்த படைவீரனாய், அல்லது மார்பில் குத்தியவனாய், அல்லது மலையில் கிடத்தப்பட்டவனாய், எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, நமது பிள்ளைகள் அந்த காட்சியில் நின்ற பொழுது நம்முடைய மனக்காட்சியில் எது தெளிவுபட்டிருக்க வேண்டும்? நிம்மதியாக நடத்திவிட்டோம், முடித்துவிட்டோம், அடுத்து இதோ ஓரிரு நாட்களில் நாம் துவங்க இருக்கின்றோம் பாடுகளின் வாரத்தை, அதுவும் முடிந்துவிடும், ஆண்டவர் உயிர்த்து விட்டார் அல்லேலூயா என்றவுடன் நாடகம் முடிந்தது, எல்லாம் கலைந்தோம், மீண்டும் சென்று விடுவோம் என்பதற்காகவா? இல்லை என்பதற்குரியவர்களே, இதோ இந்த 5 வாரங்களை கடந்து வந்து நிற்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இன்னும் பாக்கி இருக்கின்ற அந்த ஒரே வாரத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்று, அல்லது எப்படி நாம் அதை கடக்க வேண்டும் என்று இன்று நாம் வீதியில் நடத்தி காட்டிய இந்த காட்சிப்படுத்துகின்ற 2 பங்கு சமூகங்களை இணைக்கின்ற அந்த சிலுவை பாதை நமக்கு விடுக்கின்ற அழைப்பு கல்லா, சொல்லா, அறிவால் வெட்டா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அந்த ஊழியர் இறந்து போனதோடு முடியவில்லை, தன் தந்தை இறந்து போவதை பார்த்த அந்த இயேசு அடியான் மார்ஷல் என்கின்ற அந்த இளைஞன் அடுத்த ஆண்டே அவன் நீதிபதி தேர்வு எழுதுகிறான், அவன் தேர்ச்சி பெறுகிறான், நீதிபதியாக பொறுப்பில் அமர்கிறான். இதுதான் அன்புக்குரியவர்களை உச்சம்.
இதோ இன்று 14வது தளத்திலே இயேசுவின் கல்லறைக்குள் வைத்தார்கள் என்று முடிக்கிறோமே, அப்படி மட்டும் இந்த சிலுவை பாதை முடிந்திருந்தால் நிச்சயமாக நீங்களும் நானும் இங்கு அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் யாருக்கு? இத்தனை காட்சிப்படுத்துதலும், இத்தனை மெனக்கடல்களும், இத்தனை ஏற்பாடுகளும் ஒன்றையும் விளைவித்து விடாத அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த 15வது நிலை ஒன்று இருக்கின்றது. ஆண்டவர் உயிர் தருகிறாரே, இவ்வளவு அடிபட்டோம், இத்தனை முறை கீழே விழுந்தோம், உடைகள் கிழிக்கப்பட்டோம், உதிரம் சொட்ட சொட்ட கல்வாரியில் கழுவரத்தில் திருடர்கள் மத்தியில் திருடனை போல் கொலை செய்யப்பட்ட நபராக அவர் இறந்து போயிருந்தார். இதோ இந்த சேவியரை போல அது முடிந்திருக்கும். இல்லை, அவர் மகன் மீண்டும் நீதிபதியாக இப்படி அநீதியான ஒரு மரணத்தை பார்த்த பிற்பாடும் தன் தந்தையினுடைய கனவு தான் நீதிபதியாக வேண்டும் என்று இந்த சட்டம், இந்த அரசு, இந்த சமூகம் என் தந்தைக்கு இப்படி ஒரு நிலையை கொடுத்தாலும் மீண்டும் நான் என் தந்தையை போல நீதியோடு இருப்பேன் என்று நீதி அரசராய் மாறி இருக்கிறானே. இதுதான் அன்புக்குரியவர்களே இந்த சிலுவை பாதை இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருகின்ற பாடம். படைத்த பரமனே மனிதனாய் பிறந்தால் கூட அவனுக்கும் பாடை கட்டுவதற்குத்தான் இந்த உலகம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இயேசுவினுடைய பாடுகளும் மரணமும் நமக்கு காட்டினாலும், இந்த கட்டுகின்ற பாடை புதைப்பதோடு அல்ல, அது விதைப்பதாக வீரியத்தோடு எழ வேண்டும் என்றால் நாம் எதற்காக இறக்கிறோம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இயேசுவினுடைய மரணம் ஒரு இயற்கை மரணமாக இருந்திருந்தால், ஒரு 33 வயதில் இப்பொழுது எல்லோரும் அநேகமாக இருந்து கொண்டிருக்கிறோமே, மாரடைப்பு என்றும் மற்ற காரணங்களுக்காகவும் இளம் வயதினர் 35 வயதிற்குள் இறக்கின்ற இறப்பு சதவீதம் கூடிக்கொண்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு இயற்கை மரணம் அல்ல, மாரடைப்பு அல்ல, அல்லது வேற நோய் கோளாறுகள் அல்ல. இந்த சமூகம் நோய்பட்டிருக்கிறது என்பதற்காக தன்னை மருந்தாக மாற்றிக்கொண்ட மனுமகனுக்கு இந்த மனித சமூகம் கொடுத்த கொடூரமான கொலை தண்டனை அன்புக்குரியவர்கள். இதோ நம் பின்னால் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே ஆண்டவர். இந்த தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நம் உள்ளங்களிலே எதை தொங்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? எண்ணி பாருங்கள். வழக்கமான வாடிக்கையான வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளுக்கு ஏற்ற போல நம்மையே நாம் மாற்றிக் கொள்கிறோமே, அதைத்தான் புத்திசாலித்தனம் என்று சொல்லிக் கொள்கிறோமே. நேர்மையோடும் நீதியோடும் வாழ்பவர்களை பைத்தியக்காரர்கள், பிழைக்க தெரியாதவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே. உங்களுக்கும் எனக்கும் இதோ இந்த மரணம், இந்த சிலுவை ஒருபோதும் அடையாளம் அல்ல அன்புக்குரியவர்களே, அச்சுறுத்தல். இந்த சிலுவையை பார்த்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் மனசாட்சி குறுகுறுக்கவில்லை என்றால், உங்களை குத்தவில்லை என்றால், நிச்சயம் சொல்கிறேன், நம் மனசாட்சியை மழுங்கடித்த கயவர்களாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். மறந்துவிடாது. ஒரு ஏகாதிபத்திய நாடினுடைய தலைவன் இதோ உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளையும் இந்த போரினால் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார். ஈரானிலே பிள்ளைகள் மடிந்து கொண்டிருந்த பொழுது நாம் கவலைப்படவில்லை. அங்கு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து கொண்டிருந்த பொழுது நீங்களும் நானும் கவலைப்படவில்லை. நம் வீட்டு சமையலறையில் சமையல் எரிவாயு இனி கிடைக்காது என்று தெரிந்தவுடன் துடிக்கிறோமே. ஏன் இன்னும் இந்த போர் முடியவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்களும் நானும் இயேசுவின் காலத்தில் இருந்திருந்தால் இயேசுவுக்கு இப்படி நிகழ நான் அனுமதித்திருக்க மாட்டேன். என் வீட்டு சமையலறையில் என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு உணவு படைக்க சமையல் எரிவாயு தட்டுப்பாடு என்றவுடன் நாம் போரை பற்றி கவலை கொள்ளுகின்ற ஒரு சாதாரண பிழைப்பை ஓட்டிக் கொண்டிருக்கின்ற மனிதர்களாய் இருந்தால், இந்த இயேசுவினுடைய சாபம், இந்த இயேசுவினுடைய பாடுகளோ, இந்த இயேசுவினுடைய சிலுவை நிலைகளோ ஒருபோதும் நமக்கு ஒன்றையும் சொல்லிவிடாத அன்புக்குரியவர். போர் மூன்ற பொழுது எத்தனை பிஞ்சுகள் போர் தீயிலே கருகிவிட்டார்கள் என்ற செய்தி வந்த பொழுது துடிக்காத நம்முடைய மனம், எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையும் தொழிலையும் இடிபாடுகளுக்குள் தொலைத்து கிடைத்த பொழுது பற்றியெல்லாம் கவலைப்படாத நம் மனம் நம் வீட்டிற்குள் இருக்கின்ற சிலிண்டரில் வந்து வெடித்தவுடன் நமக்கு துடிக்கிறது என்றால், நீங்களும் நானும் எந்த வகையில் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்ள முடியும் என்பதற்குரியவர்கள். சமூகத்திலே தமிழகத்தின் ஒரு ஆகச்சிறந்த அரசியல் தலைவர் நல்லக்கண்ண ஐயாவை நாம் இழந்தோமே. அவருடைய இறப்பிற்கு எவ்வளவு கூட்டம், எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வச்சோம், எத்தனை பேர் அவருடைய நினைவுகளை எண்ணி பார்த்தோம். ஆனால் எத்தனை பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருப்பார்கள்? ஒன்றும் செய்திருக்க மாட்டார். நல்லவர்கள் நயவஞ்சகர்களை போல அவர்கள் நாடி மரணத்தை எய்துகின்ற பொழுதெல்லாம் துடிக்கின்ற நம் இதயம் இருக்கின்ற பொழுது அவர்களை ஆதரிப்பதும் இல்லை, இருக்கின்ற பொழுது அவர்களை கொண்டாடுவதும் இல்லை. இறப்புக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாகவே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் என்றால், இந்த சிலுவை மரணமும் அதோடு ஒன்றாய் மாறி போய்விடும் அன்புக்குரியவர்கள்.
எண்ணி பாருங்கள். இந்த சமூகத்தின் அவலங்கள் எனக்கு நிகழ்கின்ற அவலங்கள், இதோ இந்த சமூகத்தில் அரங்கேறுகின்ற அநீதிகள் என்னுடைய சுய வாழ்விலே நிகழ்கின்ற அவலங்கள் என்கின்ற உணர்வுக்கு நீங்களும் நானும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முறை இருமுறை அல்ல, 2026 ஆண்டுகளாய் இந்த இயேசுவினுடைய பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கின்றோம், காட்சிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம், நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோமே ஒழிய செயல்பாட்டுக்குள் என்றைக்கு வர இருக்கிறோம். நான் இருந்த பங்கிலும் இதுபோல ஒரு முயற்சியை மேற்கொண்டேன். ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு தாயானவர் கோயிலில் எல்லா காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடியவர். வெறும் சண்டை, என் பிள்ளைக்கு நீங்க எப்படி இயேசுவா நடிக்க அனுமதி கொடுக்கல ஃபாதர், என் பையனை நீங்க எப்படி இயேசுவா நடிக்க விடாம போயிருக்கணும், அந்த கோயிலுக்கு எவ்வளவு செஞ்சிருக்க தெரியுமா என்றெல்லாம் அலப்பறை செய்தார்கள். நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், நான் ஒரு முறை உங்கள் பையனை நடிக்க அனுமதிக்கவில்லை, ஆனால் இந்த திருச்சபை 1000 முறை அவனை இயேசுவாய் வாழ அழைத்துக் கொண்டிருக்கிறது, அதற்காக என்றாவது கவலைப்பட்டிருக்கிறீர்களா? இயேசுவாய் என் பிள்ளை நடிக்க வேண்டுமே ஒழிய இயேசுவாய் என் பிள்ளை ஒருபோதும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் நாம் மிக தெளிவாய் இருக்கிறோம் அன்புக்குரியவர். இயேசுவாய் நடிப்பது மிகவும் அற்புதம், இயேசுவாய் நடிப்பது மிகவும் எளிது. அதைத்தான் நீங்களும் நானும் செய்து கொண்டே இருக்கிறோம். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையை இந்த சிலுவையும் சரி, அந்த ஆணியும் சரி, அந்த முள்முடியும் சரி, அந்த வடிந்த ரத்தமும் எதுவும் செய்வதில்லை என்பதற்குரியவர்களே. காரணம், நாம் இயேசுவாக வாழ பழகியவர்கள் அல்ல, நடிக்க பழகியவர்கள். எண்ணி பாருங்களேன், இத்தனை நாள் இந்த தவக்காலத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணி பாருங்கள். அந்த லூர்து பிரான்சிஸ் சேவியரை போல உயிர் கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை அழைப்பு விடுக்கவில்லை. அந்த உயிர் கொடுக்கின்ற அளவிற்கு நாம் துணியவில்லை என்றாலும் அதை எண்ணி பார்க்கின்ற அளவிற்காவது ஏதாவது செய்து விட மாட்டோமா என்கின்ற அங்கலாய்ப்பில் தான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எண்ணி பாருங்கள், இந்த சிலுவை இயேசுவிற்கானது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் பிறனுடைய நலனுக்காகவும் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க தொடங்கினார்களோ அத்துணை பேருக்கான அடையாளம் அன்புக்குரியவர். நாம் இந்த ஆலய வளாகத்தில் நடந்து போகின்ற பொழுதும் கடந்து போகின்ற பொழுதும் இதோ இந்த சிலுவை நம்முடைய பாதுகாவலி குழந்தை தெரசாலின் கரத்திலும் இருக்கிறது. எதை குறித்து காட்டுகிறது? இந்த சிலுவை என்னை என்னவாக மாற அழைக்கின்றது? இந்த சிலுவை என் வாழ்க்கையில் எதுவா இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எண்ணி பாருங்கள், இனிமேலாவது இனி வர இருக்கின்ற இந்த புனித வாரத்திலாவது புதிய முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இயேசுவை போல நடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இயேசுவை போல வாழ வேண்டும் என்பதற்காக, இயேசுவை போல நீதிக்காக துடிக்க வேண்டும் என்பதற்காக, இயேசுவை போல எல்லாருக்கும் எல்லாமுமாக நானும் என் பிள்ளைகளும் மாற வேண்டும் என்கின்ற ஒற்றை முடிவை நீங்கள் இன்று எடுப்பீர்கள் என்றால், இன்று வீதியில் காட்டிய இயேசு உங்கள் உள்ளத்துள் இருப்பார். இன்று வீதியில் நாம் காட்சிப்படுத்திய காட்சிகள் நாம் குடும்பங்களில் அன்றாடம் வெளிப்படுகின்ற செயல்பாடுகளாக மாறிப்போகும். அது மட்டும்தான் அன்புக்குரியவர்களே, கல்லடிபட்டு, சொல்லடிபட்டு, கசையடிபட்டு, சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த துடித்துக் கொண்டிருக்கின்ற இறைமகனுக்கு நாம் கொடுக்கின்ற பெரும் ஆறுதலாய் இருக்கும். அதற்காய் முயற்சி எடுப்போம், அதற்காய் முனைவோம், அதற்காய் வேண்டுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.